வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது தண்ணி வந்து பபிள் மாதிரி பாயில் ஆகணும் நல்லா. இப்போ தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். காலிஃப்ளவர் எதுக்கு ஹாட் வாட்டரில் வைக்கிறோன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் அந்த ஹாட் வாட்டரை எடுத்துரும், க்ளீன் பண்ணிடும். அதனால் நம்ம காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் காலிஃப்ளவரை அந்த ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வைக்கணும். அப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா அதில் பாயில் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ காலிஃப்ளவரை தனியாக ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு மசாலா தான் முக்கியம். நம்ம மசாலா எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதுக்கு ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு காலிஃப்ளவர் 65 டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் நான் பஜ்ஜி மாவு பவுட்ரு ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பவுட்ரு இப்போ ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணால் அதில் வந்து ஒட்டாது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலில். அதனால் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ சிக்கன் 65 பவுட்ரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு காலிஃப்ளவர் 65 செய்கிறதுனால நம்ம சிக்கன் 65 பவுட்ரு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். உப்பு தேவையான அளவு போட்டுறணும். இப்போ தயிர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ காலிஃப்ளவரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்ரு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். நம்ம எது பண்ணாலுமே அதில் இருக்கிற மசாலா பொருளில் தான் நம்ம பண்ணுற டேஸ்ட் இருக்குது. இப்போ பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன காலிஃப்ளவர் வச்சு செக் பண்ணணும். இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து போடுறோம். அது ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்து டார்க் ரெட் கலரில் வரணும்னா நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு சுவையான டேஸ்டான டெலிஷியஸான நமக்கு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.